எல்லாரும் போல போராஜா. சரி. தாங்கள் எடுத்து வச்ச பிள்ளைன்னா நாங்கள் உங்களுக்கு 30 வயதில் பட்டம் கொடுத்து நாங்கள் வளர்த்த பிள்ளை போராஜா. பாம்பளை ஒரு நிமிஷம். 30 வயதில் எடுத்து வச்சது தாங்கள், பட்டம் கொடுத்தது தாங்கள். இதற்கு முன்னாடி கிளமா சொல்ல வேணாம். சரி, அதனால வளர்த்தவங்க நாங்களே போராஜா. எப்படி எடுத்துருக்கு? உங்களுக்கு பால் கொடுத்து பாபா ஒரு நிமிஷம். நீங்க வளர்த்தோம்னா எப்படி எனக்கு மொட்டையா சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. நான் பிறந்தது எங்கே? அம்மாட்ட நான் பிறந்தது. நீங்க டிஃபன் வளர்க்கணும் என்ன அவசியம் இருக்குன்னு எப்படி என்ன எங்க அம்மா கொடுத்துட்டா இல்ல எதுக்காக கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க? அதாவது எங்க தம்பி யாரு ஆரம்ப வட்டமாள். ஆமா, உங்களை பெற்ற தாயார். சரி. உங்களை பெற்ற உடனே தண்ணி கொடாக்கிறேன்னு அண்ணன் முத்த பண்ணாக்கிறேன்னு இந்த குழந்தைய நீங்க தான் வளர்த்து தர வேண்டும் அப்படின்னு எங்கிட்ட கொடுத்துருவாங்க எங்க அம்மா. ஆமாங்க, வளர்க்க முடியாம வளர்க்க முடியாம ஏன் எங்கிட்ட கொடுத்து ஒரு பெற்ற தாய் பிள்ளை வளர்க்க முடியாம அது தாய் மாமேட்டு கொடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த மக்கள்லாம் மக்களே ஒரு பிள்ளைய கூட வளர்க்க முடியாம தாய் மாமேட்டு கொடுத்து வளர்த்துக்கலாம். ஒரு ஆளு நீங்களே என்ன செய்வீங்கல்ல? நாங்க ஏன் உங்களை நாங்க வளர்த்தோம் தெரியுமா? எனத்தான் இருந்தாலும் தாய் வளர்க்கிறவரை தாய் மாமன் வளர்க்கறதுதான் பிள்ளைக்கு வீரமும் விவேகம் வரும், பயம் இருக்கும். ஏன்னா யாருக்கு தாய் கூட பயப்படுகிறோ தாய் மாமனுக்கு பயப்படணும். அது மட்டுமா கட்டி சண்டை கம்பு சண்டை மணி யுத்தம் வெளி யுத்தம் யானை யுத்தம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்போம். எண்ணத்தில் கொடுத்துருவாங்க. என்னதான் இருந்தாலும் தாயை புரிஞ்சு ஏற்று ஆறு எந்த வீர் வீர் அதுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஆள் அருமைங்க. ஆமா, தங்கச்சி ஆறுமுகம்மா மட்டும் கொடுக்கல. அந்த பிள்ளை கொடுக்கல. அந்த பிள்ளை எப்படி அழுதுச்சு தெரியுமா? நம்ம மருமைய எத்தனை வயசுல கொடுத்தாங்க? 1.5 வயசுல நம்ம கிட்ட தூக்கி கொடுக்கல. அந்த பிள்ளை இனத்தான் இருந்தாலும் தாயை விட்டு பிரிச்ச ஏக்கத்துல அது எப்படி அழுதுச்சு தெரியுமா? பீரு பீரு பீர். அந்த காலத்துல என்ன தெரியும்? சின்ன குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? வீர் வீர் அழுவீங்க. சரி, என்ன மருமகள் அழுகிறாரு? சரி, ஒருவேளை மருமகளுக்கு பசி எடுக்குமோ? அதுதான் உண்மை. அப்படி என்ன தாயை பிரிஞ்ச பிள்ளை ஆமாங்க தாய் என்ன செய்யும்? பார்த்தாடி நம்ம பிள்ளை அழுது அது பசி இருக்குமோ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தாய்க்கு தெரியும். அப்ப தாய் மாமட்ட கொடுத்துட்டா அப்ப நீங்க வளர்க்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. ஆமாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பசி எடுக்கிற போது அப்ப நினைச்சு நாங்க என்ன செய்வோம்? உங்களுக்கு பழம் கொடுத்து பால் கொடுத்து என்னடா பழம் சத்தமா அழைச்ச பூச்சி தந்த வாழைப்பழம் கொடுப்போங்க. வாழைப்பழமா? உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டு வர்றேன். பால் கொடுத்தது இருக்கட்டும், பழம் கொடுத்தது யாரு? நம்ம தானே. ஆனா ஒரு 1.5 வயசு குழந்தை வாழைப்பழம் சாப்பிடுமா? ஏங்க நாங்க எப்படி ஊட்டோம் தெரியுமா? அப்படியே பிச்சு பிச்சு அப்படியே பழத்தை நசுக்கி நசுக்கி வாழைப்பழத்தை அந்த சக்கரை கோயில்ல இருந்து அப்படி இல்லையே. அப்ப நான் என்ன செய்வேன்? அதாவது விளையாட்டு பழமுடைய குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? அந்த பழத்தை நாங்க லேசா அப்படியே உள்ள தள்ளுவோம். வாயில உள்ள ஊட்டுவோங்க. அப்படி நீங்க அதிகம் போட மாட்டீங்க. உங்களுக்கு பழம் குடிச்சு பால் வேண்டாம். பழம் குடிச்சு நம்ம தான் பால் நம்மள கொடுத்தா பால் நம்மள கொடுத்தோம். உங்க மாமியார் பால் குடிச்சீங்க. நீங்க எல்லாம் எனக்கு ஒரு தாய் மாமன். நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு அசிங்கமா தெரியலையா? அப்ப நீங்க மாமியார் பால் குடிச்சீங்க என்ன பாருங்களேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நீங்க சொல்ற வார்த்தை அசிங்கமா தெரியுது. சும்மா இல்ல, நாங்க என்னைக்கு அசிங்கமா யாருக்கும் சொல்ல மாட்டோம். எல்லாரும் பெத்த தாய்க்க பால் குடிப்போம். அதான உண்மை. ஆனா நாங்க எல்லாருமே பெத்த தாய்க்க பால் குடிச்சவங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் பெத்த தாய்க்க பால் குடிச்சவங்க. ஆனா நீங்க ஒரு ஆளு மட்டும் மாமியாட்ட பால் குடிச்ச. எங்க சம்சாரம் உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை வேணும். ஐட்ட வேணும். நோயிட்ட நோயிட்ட அத்தை. அப்ப நாட்டுக்கு ஒரு பட்சம்
அம்மான்றாங்க. மாமனுடைய மாமனா அம்மான்றாங்க. ஓஹோ இந்த நொப்பை போறான் பாருங்க. இந்த நோட்ட வரவரன்றாங்க. யாரு நம்ம நாட்டுக்கு பேசுற அதே மாதிரி ஐக்கிய நோய்க்குன்றாங்கல்ல. இப்ப தமிழ் கூட அழிச்சு வச்சு ஆங்கிலம் தான் முடியிருச்சு அப்படி மாதிரி. ஓஹோ ஆங்கில கூப்பிடுறாங்க. இப்ப ஐக்கியம் தான் கூப்பிடுங்க தமிழ்ல. ஆமா அப்ப என்ன செய்வான்? பால் உங்க மாமியார் காய வச்சு கொடுப்பாங்க. பால் எங்க இருந்து வருது? மாட்டு வந்து பீச்சு வந்து கரண்ட் வந்து கூடாது. உங்க மாமியார் கொடுப்பான். நீங்க மூணாவது ஆமா ராஜா. உங்க மாமியார் என்ன செய்வாங்க? பாலை காய வச்சு கொடுப்பாங்க. காய வச்சு கொடுப்பாங்க. பச்சை பாலம் தான் உங்களுக்கு சளி சளி பிடிக்கும். பிடிக்கும். உங்க மாமியார் காய வச்சு கொடுப்பாங்க. சரி அது பால்ல ஆட ஒண்ணு உங்களுக்கு தொண்டையில சிக்கிக்கணும்னு சின்ன குழந்தை உங்க மாமியார் ஐயா குழந்தை ஆமாங்க ஆடவன் தான் ஆமாங்க. அதுக்கு என்ன செய்யும்? அப்ப அவங்க என்ன செய்வாங்க? உங்க மாமியார் ஆடி நீக்கி கொடுப்பாங்க. எனக்கு தெரியாதுங்க. எங்க மூத்த ஒருத்தர் அவர்தான் அப்படிலாம் வளர்த்தா போராஜா. ஏன் ஒன்றும் போராஜா. ஒரு அலுவலர்கள் என்ன செய்யணும்? தெய்வத்தை பாரு, யானையை பாரு, குதிரையை பாரு, ஒரு மயிலா பாரு அப்படி சொல்லி வேடிக்கை காமிக்கலாம். காட்டணுமே பூராத்தி காட்டணுமே. பாத்தீங்களா? இல்ல, நீங்க சொன்னது பூரா காட்டணுமே. பூராத்தி கட்டணும் என்ன அர்த்தம்? அது நாங்க சொல்லணுங்க. அழுத்தே இருந்தா கருகி போயிருமே. அப்படி நம்ம 2 பேருமே நம்ம தங்கச்சி ஆறுமொத்தமா நம்மகிட்ட கொடுத்துருச்சு. பிள்ளைய கிறங்க விடக்கூடாது. பிள்ளை கிறங்குச்சுன்னா சித்தி ஆச்சு போயிடும். அந்த ஆள் சொல்லிட்டு போறேன். அப்படினால நம்ம மருமையனை என் மருமையனை இல்ல இப்ப என்ன தெரிவித்தீங்க? இங்க மருமையனை இல்ல என்ன தெரிவித்தீர்கள்? கால் கொடுக்கறதில்ல. தாங்கள் கொடுத்தவாறு விக்டோரியா மகாராணி விக்டோரியா மகாராணி கொடுத்த வாழு உங்களுக்கு இருந்தாலும் இருக்கட்டுமே. என்ன மாமமாரு தெரியுமே எனக்கு. பிரபு மருமையனே இன்னும் உங்களை நாங்க தொடக்கூடாது. சரி மகாராஜா அப்படியே ஏன் எப்படி நான் ஒருத்தர் சமயத்தில் கன்னியாகுமரி கட்டப்படி பெற்றது கலந்த படையும் காக்கப்படுது. இந்த பூந்த ரத்தமும் பூங்கி வருகிறது. அகமன் கொண்டையன் கோட்டை மொத்தத்தை வச்சிருந்தான். கச்சவாத கற்பமும் கலைஞர் கலைஞனே அடங்கு கொண்டவனே கேள்வி மண்டையினை கேளு. அந்த வெள்ளக்காரியில மகாராஜா அவங்க எம்மூத்துவா இல்ல எம்மாத்துவா அவங்க சுண்டு வருது. இந்த சுண்டு வருது வந்துருவாங்க. ஓ சிங்கத்துக்கு அஞ்சுமா அறிவணியுமா அதெல்லாம் அன்று முறை இன்று முறை இனிமே நடக்க போவதும் எப்போது நடக்க போதும் இல்லை. ஆனால் இந்த உடம்பு ரத்தம் இருக்க வந்த உலக மக்களிக்கப்படுவோம். நாட்டு மக்களுக்காக உலக மக்களுக்காக எப்போதும் மொழி இன்றைக்கு மொழி முத்தமொழி யாரும் இருந்த பதிலும் 1000 கம்பளம் ஒரு வருவாரம் 64 விடவிடும் நமது விழுந்தங்களுக்காக வட்டிக்காத ஹோட்டல்கள் நிகழ்ச்சி அனுப்பி வைத்தோமே. நெல் வாங்கி வந்துட்டீங்களா? தாங்கள் தெரிவித்தவண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 வடைகளும் எல்லோரும் நெல் வாங்க சிறுவை கொண்டு போன மகாராஜா. அங்க முதல் கொண்ட வசதியில் வேலை கிட்ட வேளாண் வீரர் கருத்து குடிவேறப்பட்டிருந்தாருங்க. மூலி சேர்ப்பு வரவனுங்க என்ன கல்லு சாராயம் கஞ்சா எப்படி தெரியும்? அங்க பூரா ஒழுங்கு ஓட்டு பண்ணிருந்தாருங்க. வாணிகிற வேளாண்டி வந்து வேளாண்டி முறை வேணும்லங்க. வேளாண்டி போன மகாராஜா நம்ம வாசியில் எந்திரியா இருக்கணுங்க. வேளாண்டி மேல எந்திரிச்சாருங்க. சுத்தி குத்தி பார்த்தாரு. 2 பிடிச்சி கசக்கினாரு. கல்லு வேண்டியமுங்க. மறுபடியும் தொடர்ந்து படுத்துட்டாருங்க. அந்த அளவுக்கு அதிகமா மரியாதை பாருவாங்க. மறுபடியும் இருக்கிற ஒரே வேளாண்டி எங்கிட்ட ஐயா நீங்க அவருக்கு போங்குற மயிலாண்டியா சவாரிகள் மாகட்ட படைக்கிறீர்கள். பிறகு வட்டிக்காவது துட்டுக்காவது நெல்லுதான் கேட்டோம். அவர் என்ன தெரிவிக்க வேண்டும் பாருங்கள். நெல்லு இருக்கு இல்ல இது அந்நியமனுக்கு சொந்தமான நெல்லு அப்படின்னு சொல்லி நாகவாட்டுக்கு வந்திருப்பான். அவர் கேட்கிறாருங்க பாருங்க. பட்டையனுக்கு கல் எடுத்து உங்களது பல்ல உழைத்து விடுவோம் என்று யாருடைய பல்ல யார் புறப்படும் கேட்டார். ஏழு பொறுமை அப்பதான் தெரிவித்த ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ண நையாண்டி நாங்கள் யாரும் நினைச்ச கண்டுபிடிக்கிற ஜீவனா இருந்தாலும் கமலத்தார் வாக்கு கொள்ளாதது தொழிற்கிற ஜீவனா இருந்தாலும் தோப்பத்து வாக்கு கொள்ளாதது
வருது நாங்கள் ராட்டுக்குள்ள கம்பளம் கரும்பு கரும்பு எடுத்து பேசுறோம். அதற்கு பிறகு அப்பதான் குடிமணி விட்டு கூட்டி என்ன வந்தது கேட்டாரு. பட்டிக்கு நெல்லிதான் மகராஜ கேட்டோம். நெல்லிந்து கேட்டால் பட்டியலிருந்து கல்லெடுத்து உங்க பல்ல உழைப்பேன். யாருடைய பல்ல யாரை புறப்பட்டு கேட்டான் எங்க பாட்டு கேட்கிறாரு. பிறகு என்ன சொல்றதுக்கு? அப்பதான் மகராஜா நாங்கள் ராட்டுக்குள்ள கம்பளம் கேட்டோம். மகராஜா கம்பளம் உங்களுக்கு சம்பளம் யாருக்கு சம்பளம்? மானகட்ட மடங்கி நமக்கு சம்பளம் தெரிகிறார்களா? காரணம் அப்பதான் மகராஜா 2 வருஷத்துக்கு கிளம்பிடுச்சு. நீர் இருந்தாங்க வெயில வெயில வெங்கடத்துல ஆனவங்க பூசலம் போறாங்க. 1000 கம்பளம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அடிச்ச வேளாண்டி செத்து போனாருங்க. ஒரு மனிதனை கொண்டு விட்டு இவ்வளவு சாதாரணமாக தெரிவிக்கிறீர்களே. சத்தியமா கொல்லலங்க. சத்தியமாக கொல்லலங்க. பிறகு அடிச்சா செத்து போனாரு. இதை தெரிஞ்ச கற்பனை வேகமா ஓடி வந்தார். அவரால் நாங்கள் எவ்வளவு தெரிந்து போட்டோம். ஒரே கற்பனா எல்லாரும் நாட்டில் விரும்புவது சாவாக எங்ககிட்ட ஊம குத்து வாங்கி செத்து போய் ஓடி போய் தெரிவித்தோம். குத்து குத்து எப்படி கொடுக்குறாரு? இதுக்கு மேல குத்து வச்சு உள்ள வந்து உங்க எடுத்து முடியும். அவரு கேட்கிற மாதிரி இல்லங்க. 3 கொலை மகராஜா 136 நெற்கள் கொலை மகராஜா செத்து போனாருங்க. கடிசம்பளம் கற்படுத்தவன் பழகிசம்பளம் பாண்டியவரன் பட்டேல் 136 பட்டேல். இதற்கெல்லாம் காரணம் தாங்கள் யாரும் போகும்போது என்ன தெரிவித்து அனுப்பின மன்னன் பேர்களும் வட்டிக்கு நெல் கல்கள் கொடுத்தால் வாங்கி வாழ் என்ன திரும்பி வாழ்ந்தால் தெரிவித்தேன் தவிர இப்படி கொன்று குவித்துக் கொள்ளுங்களா? நியாயமா உங்களுக்கு? காரணம் என்ன தெரிவித்தா? போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள் கொடுத்தால் பாருங்கள் கொடுக்காவிட்டால் தீங்குவார்கள் என்று தாங்கள் தெரிவித்தீர்கள். நான் தெரிவித்து அனுப்பினேன். நம்ம இளைய மகாராஜா என்ன தெரிவித்தா? போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள் கடனாக கேளுங்கள் கொடுத்தால் பாருங்கள் கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொழுது சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இரு தரப்பாக தெரிவிக்கிறார்கள். அப்படின்னு மந்திரி மகாராஜா தெரிவித்தார். நம்பி விட்டீர்கள். என் தம்பி ஒரு காலம் தெரிவித்திருக்க மாட்டேன். நடந்தது நடக்கும்படி கொண்டுப்போம். அரண்மனை சென்று நான் அழைத்ததாக தம்பி ஊமத்திரை பாடி சீக்கிரம் அழைத்து வாரங்களே மற்ற யோசிக்கலாம். தாய் வீடு சமயபுரம் தன்னருசே கண்ணபுரம் தாய் வீடு சமயபுரம் கண்ணருசை வாதிகளிடம்
அன்பு கொண்ட எனது அருமை தந்தையர்களை, என்னருமை தாய்மார்களை, உங்கள் அனைவருக்கும் சிறுவன் முதல் வணக்கம். ஓமத்துறை பாண்டியநாதன் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரலியை சேர்ந்த எஸ் மார்நாடு அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியுடைய சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார்கள். இந்த நாடகத்தை சிறப்பாக என்ன செய்ய நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரை வீரன் சுவாமி பங்காளிகளுக்கும் இன்னும் கிராமத்தார்களுக்கும் என் உற்றார் உறவினர்கள் அத்தனைவர்களுக்கும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய சார்பாக நன்றி
நன்றிகள் வணக்கம். எனக்கு பொன்னாடை அணிவித்த எனது உறவினர்களுக்கு என் சார்பாக நன்றிகள் வணக்கம். நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய எனது அருமை வைத்தினர் சங்கர் அவர்களுக்கும் அவரை சேர்ந்த உற்றார் உறவினர்கள் சமுதாயங்களுக்கும் நன்றிகள் வணக்கம். சக்கமா மறுநாளை விட்டு தென்னாடு வந்த சக்கரவி தோற்குளம் ஆறுகுளம் தொற்கிலும் காத்தவளை இந்த புண்ணிய பூமியை புகழ் பிறப்பிய எப்படி மறந்துவிழா எல்லா மக்களையும் காக்க வேண்டும், எங்களையும் காக்க வேண்டும். ஐயா உன்னை வணங்கி ஆரம்பிக்கின்றேன். அருள்முறை வேண்டும். மறுவிழா Yeah.
சொன்னோம். பொறுமையா கேட்டுக்கிட்டாங்க. ஆனா இளைய மகாராஜ் அப்படி அல்ல. அப்படி இல்ல. வாயால பேச மாட்டாங்க. வாழால பேசுவாங்க. தீ ஒட்டினாலும் இருதுண்டமா வெட்டக்கூடிய குணம் படைச்சவர். இன்னைக்கு நம்ம 2 வாட்டி 7 துண்டமா வெட்ட போறோம். நிறுத்துற. என்னைய கூட 7 துண்டமா வெட்டலாம் சரி. உன்னெல்லாம் எங்கிட்ட 7 துண்டமா வெட்ட முடியும். சாம்பார்ல பச்சை மிளகாய் நடுவுல 2 கீரி போடுவாங்க. கீரிக்கு போட்டான்னா பாம்புக்கு போட்டான்னா அதுக்காண்டி நீ பச்சை மிளகாய் 2 மிதம் வந்துறாங்க. சரி. வாயில வச்சு பாரு சுருக்குன்னு ஏறும். ஆமா ஒரு மிளகாய பெரியத சம்பா மிளகா. சீனி மிளகாய் நம்ம மிளகாய். ஒரு தடவை வாயில வச்சு பாரு அப்படி நாக்கு கொத்து போகும். ஆமா இழுக்கு துண்டு. நேத்து பார்த்து மாஞ்சால குடிச்சல. ஆமா. அந்த கம்மாக்குள்ள. ஆமா பாத்து பண்ணி அதானே வேலை உங்களுக்கு. அந்த மிளகாய் சூப் அப்படி கம்மாக்குள்ள மேல பண்ணீங்க. அந்த மிளகா ஓட்டப்படாத கம்மாயில. பத்தியா ஆமா முதல்ல சரிவா சொன்ன முடியாது. அதுக்கு வாக்கியவே வருது. ஆமா உள்ள உள்ள போய் சொன்னேன். கொல்லப்பட்டி முத்தப்ப மாமா அவர்களே இன்னொரு வரைக்கு படுத்தாங்க. எங்க படத்தை பாத்தீங்களா? பலம் இருக்க மாட்டேன். உண்மை மகாராஜா. பலம் இருந்தால்தான் எதிரியை தாக்க முடியும். எதிரியை தாக்க முடியும். உண்மை மகாராஜா. அதான் பால் பழத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டா. சிறு வயதா இருக்கும்போது உங்களுக்கு கம்பு சண்டை கட்டி சண்டை மணி யுத்தம் வெளி யுத்தம் யானை யுத்தம் எல்லாத்தையும் கட்டி கொடுத்தோம். அது பலமா பலம் பலம் பயிற்சி பயிற்சிங்க. பலத்தை கூட உங்கள்கிட்ட கொடுத்துட்டு எங்கிட்ட தொழிலா மிச்சமா கிடக்கு. தொழிலா? ஆமா பத்திரமா வச்சிருங்க. என்ன தேவைப்படுதுல தேவைப்படுதுன்னா உள்ள இருக்கிற அந்த பழத்தை போல சாப்பிட்டாச்சு. சரி உங்களுக்கு என்ன வாழைப்பழத்தோடு வருக 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 வந்தோம் வந்தோம் அரை தந்த மகாராஜா. நாட்களே மகாராஜா எட்டு திட்டம் அண்ணன் கட்டப்பொம்மன் புலவர காரணமா இருக்கின்ற மற்றிலா வீரர்களே நம்ம அனைவருக்கும் நம்ம சக்கரவையும் அப்பன் மருதவன் அருள்மொழி என்றென்றும் அருள் கொடுக்க வேண்டும் மகாராஜா. நம்ம சக்கரவி மதுரவன் ஐயா அவர்களும் என்றென்றும் அருள் கொடுக்க வேண்டும் மகாராஜா. இமய முதல் குமரி வரை நம்மளை எதிர்த்தவன் எவருமே இல்லை. எந்த குமரி நம்மளை எடுத்துருவாங்க. வெளிப்பாடு தெரியாமல இருக்கு. வரங்க மேடையில் மாமா அவர்களுடைய நாடக பெருமையினுடைய மகன் இங்கு ஊமத்துறையாக நடிக்க காத்திருக்கிறார். மாமா அவர்கள் பெயரை சொல்வதற்கு கூட சங்கடமாக இருக்கிறது. எனது மாமா குரண்டி சுப்பிரமணியன் அவர்கள் என்றால் தமிழ்நாடு பூரா பேரும் புகழ் பெற்றுக் கொண்டவர். எனது அண்ணன் முத்துவேல் ஏதோ சாதனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக பொன்னாடை போத்துவதற்காக ₹100 அன்பளிப்பாக அளிக்கிறேன். நத்தோடு முத்துப்பாண்டி சார்பாக எனது மாமா பாடிய பாடலை அழகு மலையான் போல் அடர்ந்த புளிய மரம் அந்த பாடலை எனது மச்சான் பாட வேண்டும் என்று உறுதியாக கூறுகிறேன். இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்துகின்ற எனது அருமை பங்காளிகள், அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற எனது சம்பந்தகர்கள், நத்தவளத்தில் பிறந்து சிறப்பாக வாழ்ந்து வருகின்ற எனது அருமை மச்சான் முத்துப்பாண்டியன் என் தங்கை சார்பாக ₹100 அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அன்னவர்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய எனது மைத்திரர் சங்கர் அவர்களுக்கும் நன்றி. நன்றிகள் வணக்கம். முத்துப்பாண்டியனே, இந்த வியாபாரத்துல ஒரு ₹200 நான் கம்மியா கொடுத்துட்டேன். எப்பப்பா கொடுக்க போற அந்த ₹200? வியாபாரத்துல அதெல்லாம் என்ன செய்வாங்க? நீ ஹோட்டல்ல ஓடி தான் தின்றுருக்கேன். புளியூர் ஆன்லையை பாருங்க. கோடாய் நடக்கிறேன். வடக்கே முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை நம்மளை ஏற்றவனை எவனுமே நீங்க ஏதோ சொன்னீங்க. நீங்க எந்த கம்பெனியை மகாராஜா பண்ணீங்க? நாங்க கூட நினைச்சு நம்ம சந்திரமணி வீரை தொப்பி இருக்காங்க
அந்த ஊழமுக்கி அவளோட பூனவல்லி அந்த மூக்கு நோண்டி அவள ஒரு கொண்டு சந்துக்குள்ள அவ பாட்டுக்கு எங்க பிடிச்சி வச்சுக்க அருமை உருவுறாரோ கொரோனிக்கு போனாவா எங்க பக்கம் இருப்பாங்க நீ கொரோனிக்கு வந்தீங்களா நிறைய வேலை பாக்குறாரு எடுக்க வேணாம் அவங்களே பாடுறது எங்களை வேணாம் வேணாம் திட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களை தமிழ் படம் தாங்க நீங்க சொன்னது தமிழ் படம் தான் உங்களை வந்தீங்களா ஆமா அது கூட முடமா திமிரு சேட்டை ஏய் ஐயா புத்து நாளைக்கு சொருகுன்னு வரும் சொல்லுங்க எப்படி சொல்ல போறீங்க தமிழ்லாம் பண்ணக்கூடாதாமா நாங்க என்ன போய் திமுறா பண்ணலாம் நாங்க திண்ணி விட்டு எந்திரிக்க முடியாம கிடக்குறோம் திண்ணி விட்டு எந்திரிக்க முடியாம கிடக்குறோம் அந்த வேலை வாங்கிக்காதீங்க உங்களோட சேர்ந்த அப்புறம் அந்த வேலை தான் செய்ய முடியும் போயா நீங்க ஒரு படத்துக்கு போனீங்க அதெல்லாம் முடிஞ்சு மகாராஜா ஆழமா பேசிட்டு கூலியாக்குறீங்க அப்படிலாம் போக கூடாது அப்படிலாம் போக மாட்டேன் மகாராஜா உடனாட்டு மகாராஜா அணிநாட்டு வெள்ளையன் தமிழ்நாட்டை பிழைக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரன் நம்ம அப்ப ஏமாற்றினோம் நாட்டை கைப்பற்றிய நாசகாரன் ஆட்டத்தோடு கிடங்கட்டி வந்தவன் நம்மளே அடக்கியால கல்மாண்டம் நாட்டில் அதுதான் ஒரு காலம் நடக்கிற மகாராஜா ஏடா மானங்கட்ட மக்குவாயா போக்கட்ட மக்குவாயா அந்த வெள்ளக்காரி மகாராஜா ஆமா எங்களுக்கு எம்மூத்துறோம் இல்ல எம்மாத்துறோம் வழக்கு மகாராஜனுக்கு என் உயிரை போலும் சரி என் உயிர் போலும் சரி இல்ல இந்த 2 வாட்டி மயிர் போலும் சரி உயிரை மயிரை நினைக்கிறவங்க ஆர்வம் கிடையாது அப்படிலாம் போக கூடாதாமா யாருக்கு இல்ல உயிரை மயிரை நினைக்கிறவங்க யாருக்கு யார் அடிமை வரியண்டு கேட்டா அவன் ஜனத்தை வரி வரியா பழங்குற மகாராஜா சத்த மாதிரி கேட்டா அது வாயில அப்பத்தை துணிக்கிற மகாராஜா யாருக்கு அடிமை ஏடா மானங்கட்ட மக்குவாயா மாட்டிரச்சல மானங்கட்டவன் மானங்கட்டவன் சிங்கத்தை இருக்கிற சிறுநெறி கூட்டமே சிறுநெறி கூட்டமே சிங்க அஞ்சுமா அடிமறியுமா பெண் வாங்குமா அல்லது இன்றுமுள்ள இனிமேல் நடக்க போவது மகாராஜா இந்த உம்மத்திரை பாண்டிய பிரபல அர்த்தம் ஓடுவரை அவன் ஜனத்தை வருவதை பழங்குற மகாராஜா அப்ப ரெண்டு பேரும் தண்டை கட்ட பொறுக்கிறாப்ப அத அடுத்த நொக்கா சொல்லி சும்மா விட்டுவாரு இதை ஏன் மகாராஜா நாங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறா இதை ஏன் 2 பேரும் சேர்ந்து அடிக்க போறா அது என்ன படிச்சோங்கள இல்ல இந்த பல்பு யார் மகாராஜா கண்டுபிடிச்சது யாரு வெள்ளக்காரங்க தாமஸ் ஆல்வா எடிசன் வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சது நம்ம நன்றி கட்சியில இருக்கலாமா 10 நாளைக்கு ஆடினா தான் நீங்க லைட் வாங்க முடியும் ஆனா எதையும் சமாளிப்பாட்டாங்க இப்பதான் மகாராஜா இந்த பல்பை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமா இந்த பல்பு இந்த 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எல்இடி பல்பா இருந்துச்சா இல்ல நாங்க நடந்த 2 டீ வெட்டி அப்புறம் வெட்மாச்சு லைட் அப்புறம் குண்டு பல்பு அதுக்கு மீறி வெளிச்சம் மத்தலையா ஏனாதி மாறி முத்து தலையில தீய வைப்பான் ஏற்கனவே தலை அப்படித்தாண்டா இருக்கு இல்ல முத்து தலையில வைப்பா அப்படிலாம் போக கூடாது அவன் வரும்போது நான் பாத்துக்கேன் வெள்ளக்காரன் நம்ம வரி கேட்டாங்க அவனை வெட்டின முத அன்னைக்கு பார்ப்போம் சரி ஐயா நமது கனகப்பிள்ளை மகள் காதல்வாவுக்காக பாளையம் கொடுத்த கஷ்டம் கொடுத்தாலும் இது வாங்க சென்றைகளே அங்க சென்ற விவரம் என்ன நெல் வாங்கினீங்க இல்லன்னா ராவா போயிரும்ல இந்த வரையும் பாக்குறியா என்னைக்கு உங்களோட 30 வருஷம் சேர்ந்து அந்த உங்களோட சேர்ந்து 5000 கட்டினது அன்னைக்கு உட்கார்ந்துருக்கு இல்ல பரவாயில்ல இங்க அமைக்கிட்ட உட்காந்துருக்கேன் பாரு அது நம்பர் ஒரு வருஷமா ஆடோட முடிச்சு விட்டாரு வீடியோ எல்லாம் போடக்கூடாது ஆமா நெல் வாங்க போனீங்கல்ல நெல் வாங்கினீங்களா நாங்க என்னைக்கு போய் சும்மா வந்துடுறோமா செமக்க வாங்கி தானே வருவா என்ன வாங்கினா செமக்கணும்ல வேறு முகல் கொண்டு போறோம்
வாங்கினீங்க. மிக்க சந்தோஷம். முள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் 300 வரைக்கும் படைத்தலைவர். என்னுடைய தாய் மாமன் எல்லாம் வாங்குவார் தெரியும். எப்படி வாங்கினீங்க? வட்டிக்கு வாங்கினீங்களா இல்ல பணத்துக்கு வாங்கி வந்தீங்களா? 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். எனக்கு இப்படி இப்படி கேட்டா அப்படி அப்படி செந்தில் மாமன் குறிப்பு நானும் வந்து பாக்குறேன் எல்லாம் நானும் கேக்குறேன். அந்தல இருந்து பேசுறேன்னு சொல்றீங்க. எல்லா விவரம் உனக்குத்தான் தெரியும் சொல்றீங்களே. இப்ப உனக்கு என்ன தெரியும்? நீ முள்ளுப்பட்டு முத்தப்பழக்கிற நீ மூத்தவர். நான் நாகலாபுரம் நாகப்பழக்கிற நான் 400 பேருக்கு படைத்தலைவர். எல்லா விஷயம் உனக்கு தெரியும். மூத்தவர்கிட்ட சொன்ன ஏத்துக்கிட்டேன். இவர்கிட்ட நான் தான் சொல்லணும்னு சொல்றீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் நல்லவங்க வரலையா? என்ன நானும் வந்து ஏன் போட்டிக்கு போடுறாங்க. பார்த்தா முள்ளுப்பட்டி முத்தப்பழக்கர் 300 பேர் படைத்தலைவன். நான் மூத்தராஜர் தெரியல. அப்ப நான் நாகலாபுரம் நாகப்பழக்கிற நான் 400 பேருக்கு படைத்தலைவர் தெரியாதா? சாணியை விட்டு என்ன கேட்டேன்? இப்ப என்ன பண்றீங்க? கடைவீசில் இங்கதான் பாயிருக்கீங்க. மரியாதை சொல்லிக்க. நான் பட்டு என்ன மகாராஜா வந்திருந்து அவன் தான் அவனுக்கு தான் விவரம் தெரியும் அவனே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நானும் வந்தேன் இல்ல, அப்புறம் எனக்கு தெரியாதா? அதோட நிப்பாடிக்கிறா. சொல்லுங்க மகாராஜா. சொல்லு. அந்த மாதிரி நல்லா செய்யுங்க. சொல்லியா ஒடுக்கட வந்து வானாயிடா மகாராஜா. தைரியமா சொல்லுங்க. என்ன மாதிரி எதுக்குமே பயப்படக்கூடாது. சொல்லுங்க. ஏன் பயப்படுற? அவரே பயப்படுறாரு. சொல்லியா நம்ம மகாராஜா நம்ம அரண்மனை தைரியம் வேணுங்க. ஏன் பயப்படுற? எதுக்குமே பயப்படக்கூடாதா? தைரியம் வேணும்டா. நெஞ்சில தைரியம் வேணும்டா. ஏன் பயப்படுற? எதுக்குமே பயப்படக்கூடாது. அவர் எதுக்கே பயப்படுறாரு? அடிச்சது உண்மை. சொல்லியா சொல்லியா ஏன் பயப்படுற? பயப்படக்கூடாது. இது என்ன மாதிரி நீயே சொல்ல போ. மகாராஜா எல்லாம் சொல்ல வர சொல்ல விடுங்க. நமக்கு தேவையா சொல்ல அடிப்பாங்க. இது நமக்கு தேவையா? எதுக்குமே பயப்படக்கூடாது. ஏன் பயப்படுற? கையில வேணும், நெஞ்சில கையில வேணும். நம்ம மகாராஜா இது என்ன மாதிரி நீயா இல்லங்க அவரே சொல்லட்டும் விடுங்க. தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்களும் மந்திரன் ரெண்டு பேருமே நன்றி வச்சுக்கு போது முடியவே பண்ணீங்களா? யார் கம்ப பிடிச்சுன்னா பிடிச்சிங்க. சொல்லுங்க. தாங்கள் தெரிவித்த அமைதி அமைதி. யார் பாவம் எனக்கு பிடிச்சி சுவாங்க நாம தெரியாது. ஒரு வாரம் சொல்லுங்க. தாங்கள் தெரிவித்தான். தாங்கள் தெரிவித்த வண்ணம் நெல்லுடங்க போட்டு மட்டும் சொல்லு. தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்களும் இங்க இருந்து 8வது வரிசையில் மேய்ந்து கொண்டிருந்த 800 பள்ளமாட்டி மந்திரியார் படுத்தினு வருங்க. எதுக்கு? அப்பதான் மந்திரியார் பட்டு நாங்க கேட்டோம். ஐயா நம்ம
மாட்டுக்கு எட்டப்பனுக்கும் ஏற்கனவே பகையா இருக்கு. எட்டப்பனுக்கு சொந்தமான மாட்டுக்கார ஓட்டு துறையில என்னையா காரணம் கேட்டோங்க. சரி, அதற்கு அருள்மணி வந்தியத்தை விட்டால் சமர்த்தவர்களை நெத்தலையில் தலையில சுமந்து கொண்டு வர முடியாது. வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் பொதுமாட்டுகள் கட்டி கொண்டு வர முடியாது. அதன் பிரகாரம் போனமுங்க. சரி, போனமுங்க. பாத்தீங்களா அடிச்ச 3 பேர் செத்து போனாங்க. என்ன சொன்னாரு? நெல்லிக்கட்டம் வார்த்தைகளை பேசினார்கள். சரி, 3 பேரை அடித்தோம், 3 பேர் இறந்து போனார்கள். 3 பேர்த்தி கொண்டு பிடிக்கிறார். அடிச்சா செத்து போனாங்க. வட்டக்கு நிலமாக சென்றவர்கள் அங்கு காவலாளி ஒருவரை கொலை செய்கிறார். அடிச்சா செத்து போனாங்க. கொலையா செத்தாக ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, நான் தேவை போடலான்னு நீங்க போட்டீங்களா பாத்தி முத்தப்பனாக்களே, 3 பேரும் நம் மண்ணில் பிறந்தவர்கள். அந்நிய நாட்டாளுக்கு அடிமைப்பட்டு வேலை பார்க்கிறார்கள். பாண்டியத்தேவன் யாரு? நம்ம பகுதியில் வெள்ளையத்தவனுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி 6 பேரும் கட்டி கொடுத்து சொந்த வயிற்றுல கொள்ளலாமா? கல்பத்தவன் யாரு? பகுதியில் வெள்ளையத்தவனுக்கு சித்தப்பா வேளாண்டி. கீழக்கோட்டை காவலர் சிந்தவலிங்க மைத்தினார் வேளாண்டி. நம்ம காவலாளி சுந்தரலிங்கம் வைத்தினார். 3 வெட்டி கொண்டு விட்டீர்களே. வட்டக்கு நிலமாக சென்றவர்கள் மட்டத்தனமாக காவலாளி மொழியில் கொலை செய்து 136 பேர்களை போயிட்டு வந்தீங்களா? வட்டிக்கு கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், இல்லாவிட்டால் திரும்பி வாருங்கள் தெரிவித்தோம். தாங்கள் செய்வதற்கு அதிகாரி கொடுத்தது யாரு? போய் வட்டிக்கு நேர் கேளுங்கள், கடனாளி கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொழுது சாமர்த்தியமா கொண்டு வாருங்கள் அல்லது வென்று வாருங்கள் என்று தாங்கள் இரு தரப்பாக தெரிவித்ததாக அப்படின்னு மந்திரியாளர் அண்ணவர் படித்தவர், பட்டம் பெற்றவர், மந்திரிக்கு அந்த யோசனை வந்தது. கூட அண்ணவரை அந்த ராமநாதன் சந்தையை மறந்த கழகத்தை மனசில் மஞ்சள் இணைத்து தங்களை ஏன் விட்டு வேடிக்கை பார்த்திருக்கின்றார் பிள்ளை மகள். அவர் வார்த்தை கேட்டு தாங்கள் நிலை தடுமாறி விட்டீர்கள் ஐயா. இந்த வார்த்தை என் அண்ணாவிடம் தெரிவித்தீர்களா? என்ன தெரிவித்தா? என் அண்ணன் வருத்தத்தோடு இருக்கின்றார். சந்தோஷமா கூட போறாங்க. நாங்க போய் என்ன காரியம் போய் செஞ்சு வந்துருக்கோம். 3 பேருக்கு வீட்டுல இளவு கத்துட்டு வந்துருக்கோம். வருத்தப்படாம ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிடுவாங்க. என் அண்ணன் வருத்தத்தோடு இருக்கின்றார். அரமணி செல்லுங்கள், நான் முன்னால் சென்று என் அண்ணாவை ஆதரப்படுத்தி வருகிறேன். சென்று வாருங்கள். என்ன மதுரை சத்தியமா சொல்றாங்க. 3 பேருக்கு நாங்க வேணும்னு அடிக்கிறாங்க. அப்புறம் வேணாம்னு அடிச்சோம். தாயே சக்கரவி, இது என்ன சோதனை? அண்ணனுக்கு சொந்தமான நெல்லை கொள்ளிட்டு அவனுக்கு காவலாளி முடிவில் கொலை செய்து அண்ணனுக்கு பகை உருவாக்கி வந்தார்கள். அப்படியே மறந்துகிறா. இதான் எங்களை காக்க வேண்டும் ஐயா, இதான் காக்க வேண்டும். அண்ணா வருகின்ற உன் தம்பி வருகின்றேன். அதாவது அடர்ந்த புளிய மரம் இந்த வட்டாரத்துல என் தந்தை படிச்சிருக்காரு. ஆனா அவர் மாதிரி பாட முடியாது. ஆனா இருந்தாலும் தெரிஞ்ச அளவுல அவர் என் அச்சான் சொன்னது மாதிரி நல்ல பாட்டு பாடுறேன். அடர்ந்த புளிய மரம் படர்ந்த திருவரளி அசடு தமுகு வாடை மாதில வைய அண்ணாச்சி விரிச்ச மேடை பாலமங்க ரொம்புடைக்கு வாரக மகனவென குடும்பம் சவவாடை மலை மேலங்க பேசணும் கிளைகள் ஜாடை மலை மேலங்க பேசணும் கிளைகள் ஜாடை அடர்ந்த புளிய மரம் படர்ந்த திருவரளி அசடு தமுகு வாடை மாதில வைய அண்ணாச்சி விரிச்ச மேடை இது பாலமங்க
என்னன்னு கேட்கணுங்களா? பல அடிவாரத்துல இருந்து இங்க வர்றாருல சித்திரை மாசம் செல்வ பமன்ல எறும்பு எண்ணாயிரத்துக்கு மகிழ்ச்சி மாயாவதாரம் வந்தார்ல மாயாவதார தன்னை ஆட்டுக்குள்ள சாமி வாக்க நேர்த்திக்கடன் வள்ள நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எங்கள் கதையே ஏட்டில் இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது எண்ணிதான் வள்ள நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எங்கள் கதையே Oh
கோட்டையை தேடினான்